கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஒரு அழுக்கு சட்டை அதிகமாக அழுக்கு படிந்திருக்கிறது. அதை நாம் துவைப்பதற்கென்று வைத்திருக்கின்ற ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கிறோம். அந்த அழுக்கு சட்டையை கையால் தொடுகிறத கூட நம்ம அருவருப்பாக உணர்வோம். அதை கொண்டு நம்முடைய கையை துடைக்கிறத நாம் விரும்ப மாட்டோம். ஏன்னா அது அழுக்கு சட்டை. எனவே அது அதற்கென்று ஒரு இடத்துல தனித்து தள்ளப்படுகிறது, ஓரமாக ஒதுக்கி வைக்கப்படுகிறது. ஆனால் அதே அழுக்கு சட்டை மறுநாள் வாஷிங் மிஷினுக்குள்ளே போகுது, துவைக்கப்படுகிறது, காய வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அதில் நம்ம பாயிண்ட் பண்ணி அழகாக கொண்டு வருகிறோம். இப்போது நேற்றை வரைக்கும் எங்கேயோ அழுக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அதே சட்டையைத்தான் இப்போ நம்ம அணிந்து கொண்டு சர்ச்சுக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அப்போ நேற்று முன்தினம் இந்த சட்டை எந்த லெவலில் இருந்தது அப்படி நம்ம சிந்திச்சோன்னா இன்றைக்கி அதை அணிய முடியாது. அழுக்காக இருந்தது உண்மை, அருவருக்கத்தக்க விதமாக இருந்தது உண்மை. ஆனால் இப்பொழுது அது துவைக்கப்பட்டு விட்டது. அதனால் நாம் எடுத்து என்ன செய்கிறோம், அதை கம்பீரமாக அணிந்து கொண்டு நம்பிக்கையோடு போகிறோம். வாழ்க்கையில் சில நேரத்தில் சிலருடைய நிலைமைகளை விதமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் வந்துவிடும், ஒரு தவறு நிகழ்ந்துவிடும், ஒரு குற்றத்தை செய்திருப்பார்கள். அது வெறுக்கத்தக்கது தான், அருவறுக்கத்தக்கது தான், வேண்டாம் என்று அவர்களை விட்டு விலகுவதும் தகுதியான ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரால் மறுபடி ஆட்கொள்ளப்பட்டு, அவருடைய வாழ்க்கை ஆண்டவரால் சுத்திகரிக்கப்பட்டு, அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவாவியால் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம் வரும் என்று சொன்னால், இப்பொழுது அவர்கள் பழைய அந்த பாவ செயலை செய்த ஒரு நபராக அல்ல, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நபராக மாறுகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் மாறுகிற பொழுது அவனுடைய பழைய பாவங்கள் நீங்குகிறது. இப்பொழுது அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் இது போன்ற வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, இது போன்ற நிலைகளிலே நாம் மனிதர்களை பார்க்க பழகியிருக்கிறோமா? பல நேரங்களில் நாம் மனிதர்கள் இன்றைய தினம் எப்படி இருக்கிறாள் என்று பார்ப்பதை விட்டுவிட்டு நேற்றைய தினம் எப்படி இருந்தாள் என்பதை திரும்பவும் பார்க்கின்றோம். மனித சூழல்களிலே இது இயல்பான ஒன்று தான். எவ்வளவுதான் ஒரு மனுஷன் பரிசுத்தமானாலும், எவ்வளோதான் ஒரு மனிதன் செயின்டானாலும், அவனுடைய கடந்த நாட்களுடைய நிலைமையை நினைத்து பார்த்து அவனை குறித்து வித்தியாசமாக எண்ணுவதும் உணர்வதும் மனிதனுடைய இயற்கையான ஒரு பலவீன சிந்தை தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வித்தியாசமாக சிந்திக்க, விசேஷமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எந்த ஒரு மனிதனையும் நேற்றை அவருடைய நிலைமை என்ன அந்த அடிப்படை என்று பார்ப்பதல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய நேற்று நிலைமை வித்தியாசமானது. ஒரு பயங்கரவாதியாக, ஒரு தீவிரவாதியாக இருந்தான். ஆனால் அந்த மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆட்கொள்ளப்பட்ட பொழுது வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாறினது. அவ்விதமாக அவருடைய வாழ்க்கை மாறின பிறகு கூட பவுலை குறித்த அநேகருடைய எண்ணங்கள் மாறவில்லை, அனைவருடைய நினைவுகளும் மாறவில்லை. அது இயற்கை தான். நேற்று வரை இப்படி இருந்த மனிதன் அல்லவா, இன்றைக்கு அவனை எப்படி நம்புவது? ஆனாலும் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் மாற்றப்பட்டவர்கள் அதற்குரிய அடையாளங்களை உடையவர்களாக வருவார்கள். அந்த அடையாளங்களின் வழி நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சிலரை குறித்து நமக்கு கடினமான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம், கசப்பான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். என்றால் அவர்கள் அவ்விதமான பாவங்களுக்குள்ளே விழுந்தார்கள், தவறுகளுக்குள்ளே விழுந்தார்கள், குற்றங்களுக்குள்ளே விழுந்தார்கள். அவர்கள் வெறுக்கத்தக்கவர்களாகவும் வேண்டாம் என்று சொல்லப்படத்தக்கவர்களாக மாறினார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தரால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலைமையடைந்து கர்த்தருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததன் வாயிலாக 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்ட விதம் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறிப்பாண்டால் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய ஆவிக்குரிய கடமையாக இருக்கிறது. நேற்று முன்தினம் எப்படி இருந்தார்கள், அதுக்கு முந்தின நாள் எப்படி இருந்தால் எந்த அடிப்படையில் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் பாவிகளாகத்தான் இருந்தோம். நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் அருவருக்கப்படத்தக்கவர்களாகத்தான் இருந்தோம். நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான தகுதியற்றவர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தது அப்படின்னாலே நாம் மாற்றப்பட்டோம். இன்றைக்கு மாற்றப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் தான் நாம் பார்க்கப்பட விரும்புகிறோம். எனவே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதிலும் இந்த விதமான ஒரு மனநிலையை நாம் பின்பற்றுவதை ஆண்டவர் விரும்புகிறார். நேற்றுக்கு முன்தினம் அது ஒரு அழுக்கு சட்டை, இன்றோ அது சுத்தமாக்கப்பட்ட சட்டை. அந்த
உடை அணிவதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதுபோல் தான் மனித உறவுகளுக்கு மத்தியிலும் மற்றவருடைய இன்றைய நிலைமையை பார்ப்போம். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன அடையாளங்கள் இருக்கிறது, இன்றைக்கு அவருடைய வாழ்வில் என்ன திருப்பங்கள் இருக்கிறது, மாற்றங்கள் இருக்கிறது, அவைகளை பார்ப்போம். அதனுடைய அடிப்படையிலே கர்த்தருடைய அன்பினாலே அவளை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களிடத்தில் நல்லுறவுகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்கும் ஆயத்தமாக இருப்போம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்.